என் தங்கப்பிள்ளையே, இன்றோடு உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம் முடியப் போகின்றது. என் பிள்ளையே, இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நான் நடத்தி காட்டுவேன். அம்மா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை மனதிற்குள் நம்பிக்கொண்டு அதன் பிறகு என் வாக்கினை நீ கேட்க தொடங்கு. நம்பிக்கை இல்லாமல் கேட்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே வாழ்க்கையில் உனக்கானதாக ஒரு பொழுதும் மாறிவிடாது. எந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கை கொண்டு கேட்கின்றாயோ, எந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கைக்கானது என்று நீ நினைக்கின்றாயோ, அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். எண்ணி 10வது நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும் என்றால் அதற்கு உன் மனதை முதலில் நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். 10வது நிமிடத்தில் எப்படி நல்லது நடக்கும்? எந்த விஷயத்தை இப்பொழுது நீ உறுதியோடு முன்னேற்றி கொண்டிருக்கின்றாய்? எந்த ஒரு விஷயம் இப்பொழுது உனக்கு வெற்றியினை பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது? இதையெல்லாம் என் பிள்ளை தெளிவில் கொண்டு அந்த விஷயத்தை நோக்கி உன் மனதை செலுத்திவிட்டு இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்க தொடங்கு. என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் இந்த தாயானவள் உனக்கான பல அதிரடி மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருக்கும் என் பிள்ளையை மீட்டு நல்ல வழிக்கு நான் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். சிலரினுடைய சூழ்ச்சிகளை உன் வாழ்க்கையில் நான் உனக்கே தெரியாமல் முறியடித்திருக்கின்றேன். கெட்டது செய்கின்ற எண்ணத்தோடு உன் இல்லத்திற்கு நுழைகின்றவர்களுக்கு மனநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தி நல்லது செய்ய நான் வைத்திருக்கின்றேன். அப்படியானால் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் தான் நடக்கிறது என்று சொல்கின்றேன். ஏனென்றால் என் பிள்ளையே, எல்லா விஷயங்களும் இங்கு எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எல்லாமும் தெரிந்திருந்தும் நீ இங்கு எதையும் செய்ய போவதும் இல்லை. அதை முதலில் நீ புரிந்து கொள். ஏனென்றால் கஷ்டங்கள் வருகின்றது, அதுவும் இவ்வளவு பெரிதாக என்று நினைக்கின்றாய். இதில் பாதி கஷ்டங்களை நான் எடுத்துக்கொண்டு மீதியைத்தான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னால், மீதியே இவ்வளவு கஷ்டம் என்றால் மொத்தமும் வந்திருந்தால் நாம் இங்கே பிழைத்திருக்கவே மாட்டோம் போலேயே என்றல்லவா என் பிள்ளை நீ யோசிக்க தொடங்குவாய். அதனால்தான் எதையுமே உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்லிவிடுவதில்லை. என் பிள்ளை, சில நேரங்களில் பயந்து விடுகின்றாய். சில விஷயங்களை கண்டு மனதிற்குள் வேதனைப்பட்டு விடுகின்றாய். செய்து கொண்டிருக்கின்ற நல்ல செயலை கூட இது போன்ற விஷயங்கள் உன் மனதிற்குள் வந்து சேரும் பொழுது செய்யாமல் விட்டு விடுகின்றாய். இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ தவிக்கத்தான் செய்கின்றாய். என்னென்ன கஷ்டங்கள் வாழ்க்கையில் வருமோ, என்னென்ன பிரச்சனைகள் இந்த வாழ்க்கை நமக்கு தருமோ என்று என் நேரமும் சிந்தித்து கொண்டிருப்பதற்கு பதிலாக நல்லது நடந்தே தீரும் என்று எண்ணி ஒவ்வொரு நொடியையும் நீ கடந்து கொண்டே இருக்க வேண்டும். பயம் உன்னுடைய எதிர்காலத்தை சூனியமாக்கிவிடும் என்பதனை முதலில் புரிந்து கொள். அடுத்தவர்கள்தான் நமக்கு இதையெல்லாம் செய்வார்கள் என்று நினைக்கின்றோமா? மற்றவர்கள் எங்கே செய்வது? நீயாகவே பயந்து உனக்கு நீயே இதையெல்லாம் வைத்து கொள்ளாதே. என் பிள்ளையே, நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். பயத்தோடு இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அது ஏதாவது ஒரு கட்டத்தில் மேலும் மேலும் வேதனைகளை கொடுத்துவிடும். அதே நேரத்தில் என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நிறைவான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் பயமும் எதற்கெடுத்தாலும் கண்ணீரும் வந்து விடுகின்றவர்களுக்கு எல்லாமுமே சோதனைகளாகத்தான் தெரியும். ஏனென்றால் எதையும் தாங்குகின்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கின்ற நல்லதொரு எண்ணங்கள் இவர்களுக்குள் இல்லாமல் போய்விடும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் தனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உணர்ந்து கொண்டு அவரவர்கள் செய்கின்ற விஷயங்களை தெளிவாக செய்ய தொடங்கினாலே இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கவிருப்பதை சரியான நேரத்தில்
சரியான விதத்தில் கொடுத்துவிடும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தன்னை வாட்டி வதைக்கும் பொழுது எல்லா நேரத்திலும் இவையெல்லாம் நமக்கு நிரந்தரமல்ல என்று நீ உணர வேண்டிய தருணம்தான் அது. வரும்பொழுதுதானே தெரிகின்றது இப்படி ஒரு கஷ்டம் நமக்கு வரும் என்று. ஆனால் உண்மை இதுவல்ல என் பிள்ளையே. நீ ஒரு தவறை செய்யும் பொழுதே உனக்கு தெரிந்திருக்கும், நாம் இந்த தவறை இப்படி செய்தால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று, நம்மை சுற்றி என்னென்ன சோதனைகள் வரும் என்று அப்பொழுதே என் பிள்ளை உனக்கு தெரிந்திருக்கும் என் தங்கமே. ஆனாலும் அதையும் மீறி வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லித்தானே ஒரு விஷயத்தை நீ செய்கின்றாய். அப்படியானால் வருவதை எதிர்கொள்ளவும் நீ துணிச்சலோடு நின்று கொண்டிருக்க வேண்டும். வருகின்ற விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ்வதற்கு நீ பழகி இருக்க வேண்டும். கஷ்டங்கள் வருவதே தெரியாதது போல ஐயோ அம்மா என்று கத்தி கதறாதே என் பிள்ளையை. உன்னுடைய பலகீனத்தை அறிய இங்கே இந்த உலகம் காத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய பலகீனம், உன்னை சுற்றி என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள எல்லோருமே அங்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ சரியாக எதையும் செய்யாமல் விட்டுவிட்டாய் என்றால் அதன் பிறகு எல்லாமுமே கேள்விக்குறியாகத்தான் வந்து நிற்கும். மாற்றங்களையும் திருப்பங்களையும் உருவாக்கக்கூடிய திறமை உனக்குள் இருக்கின்றது என்பதனை உணர்ந்து நீ என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றாயோ அதையெல்லாம் சரியாக செய்வதற்கு நீ எப்பொழுதும் துணிந்து நின்று கொண்டிரு. நிச்சயமாக உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேராமல் போய்விடாது. உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்கவிருக்கின்றதோ அதுவெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். இந்த தாயானவள் நினைத்து விட்டால் சட்டென்று உனக்கு எல்லாவற்றையும் ஒரே நொடியில் கொடுத்து விட முடியும். அப்படி நான் கொடுத்து விட நினைக்கின்ற விஷயங்கள் என்னவென்று இனிமேல் என் பிள்ளை நீ கண்குளிர காணப்போகின்றாய். உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ தெளிவாக உணரப் போகின்றாய். எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை, இது நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் இனி நீ நிச்சயமாக நல்லதொரு தெளிவினை பெறப்போகின்றாய். அவமானத்தை கொடுத்தவர்கள் காரணமின்றி கொடுக்கவில்லை. இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அவர் செய்த விஷயம் அது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டப்படுத்தி தான் சந்தோஷம் அடைய நினைத்தவர்கள் இன்று அவர்களின் கஷ்டத்தை அனுபவிக்க முடியாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உண்மையும் கூட. அடுத்தவர்களுக்கு காயம் கொடுக்க நினைத்தால், அடுத்தவர்களை கண்ணீர் சிந்த வைத்தால் அதுதான் நமக்கும் திரும்ப வரும் என்பதனை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற விஷயங்கள், ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தருகின்ற துன்பங்கள் என்று எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை வாழ நினைக்க வேண்டும். தாம் நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கை ஒன்று நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை உச்சபட்சமாக கொடுக்கும் என்பதனை நீ எண்ண வேண்டும். வருகின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எல்லாம் எங்கே உன் கண்ணுக்கு தெரிய போகின்றது? என் பிள்ளையை, தவறு செய்வதற்கு முன்பாக யோசி. செய்துவிட்ட பிறகு அதை எதிர்பார்த்து அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ தயாராகிவிட வேண்டுமே தவிர அதன் பிறகு பயந்து இங்கு எந்த பலனும் இல்லை. தெரிந்தே செய்கின்ற தவறுகள் வாழ்க்கையில் நிச்சயமாக தண்டனைக்குரியது என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியினுடைய பயணம் உனக்கு மட்டுமே சொந்தமானது என்பதனை உணர்ந்து நீ வென்று காட்டுவதற்கு அத்தனை செயல்களையும் தொடங்கிவிடு. உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் வரை ஒரு நாளும் உன்னை விட்டு விட மாட்டேன். உன்னுடைய தேவைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். உன்னுடைய ஆசைகள் என்னவென்று உணர்ந்து அதை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். என்றும் உனக்காக இந்த அம்மா நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். எப்பேற்பட்ட கஷ்டமாயினும் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதனை புரிந்து கொண்டு இன்று நான் சொன்ன வாக்கின்படி 10வது
30 நிமிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை நோக்கி எண்ணிக்கொண்டும் பயணித்து கொண்டும் இரு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.